ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஃபீஸ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி எசென்ஷியல்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு இன்னைக்கு ஜியாகிரஃபியில் 4th கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்னென்னா இதோட கண்டினியூட்டியாக தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கோம். ஹியூமிடிட்டி பார்த்தோம், க்ளவுட் ஃபார்மேஷன் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து ஆசிட் ரெயின் என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளவுட் சீடிங். அகைன் இட் இஸ் ஒன் ஆஃப் த கரண்ட் அஃபேர் தான். க்ளவுட் சீடிங்னால வந்துட்டு என்ன கரண்ட் அஃபேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த ஃப்ளட்டு. சரியா? சரி, அப்போ க்ளவுட் சீடிங்னால ஃப்ளட் வந்துருமா? முதல்ல க்ளவுட் சீடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ க்ளவுட் சீடிங்னா ஒன்றும் கிடையாது. அகைன் நம்ம என்னன்னா செகண்ட் கிளாஸில் பார்த்த ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளிக். ஓகே, ஸோ என்னன்னா இந்த ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளிக் இன்னொரு வார்த்தை தான் என்னன்னா கண்டென்சேஷன் நியூக்ளிக். ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்துட்டு 100% ஆகுது, 120 113 வந்துட்டு கூடுது. அதாவது என்னன்னா ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆனால் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படி ஆகிறப்ப வெளியே வந்துட்டு எல்லா வாட்டர் மாலிகுல்ஸும் வந்து விழுகுது. அதுதான் க்ளவுடாக ஃபார்ம் ஆகும். ஆனால் அது வந்து விழுகிறப்ப யாராவது இவங்கள உட்கார வைக்கிறதுக்கு வேணும். ஓகே, அப்படி உட்கார வச்சாதான் இவங்க க்ளவுடாக ஃபார்ம் ஆக முடியும். அப்படி உட்கார வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக இவங்களே வந்துட்டு ஒரு மாலிகுல்ஸை அனுப்புவாங்க, ஒரு சால்ட்டை வந்து அனுப்புகிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் சில்வர் அயோடைடு அண்ட் பொட்டாசியம் அயோடைடு. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக நம்ம அனுப்பி ஒரு க்ளவுடை ஃபார்ம் பண்ண வைப்போம். ஓகே, அதனால ஃபார்ம் ஆகிறது தான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால். சரியா? இது எப்படி நடத்துவாங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னா க்ளவுட் சீடிங்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ வந்துட்டு என்ன சார் இந்த சால்ட்டை வந்துட்டு கொண்டு போய் தூவிட்டு வருவாங்களா அப்படின்னா அவங்க போய் தூவணும்னு கிடையாது. ஈவன் ஹெலிகாப்டரில் போய் அவங்க ட்ராப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஒரு ராக்கெட் மாதிரி வந்துட்டு சில்வர் அயோடைடு பொட்டாசியம் அயோடைடு வந்துட்டு இங்கேருந்து பறக்க விடுவாங்க. சரியா? அது அங்கே போய் பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது அங்கே மிதக்கும். அதில் வந்து கண்டென்சேஷன் நடந்து அதுக்கப்புறம் க்ளவுடாக ஃபார்ம் ஆகி அது ரெயின்ஃபாலாக கொடுக்கும். ஓகே, இதனால தான் இதுக்கு பேர் என்ன ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால். அதாவது நார்மலாக நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸில் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணி ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணி அந்த ப்ராசஸை வந்துட்டு சீக்கிரம் நடக்க வைக்கிறீங்க. சரியா? ஸோ இதனால தான் இதுக்கு பேர் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால்ம்போம். இதில் மெயினான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ். ஓகே, ஸோ எல்லாமே வந்துட்டு என்னென்னா ட்ரை ஐஸு இல்லை சில்வர் அயோடைடு இல்லை பொட்டாசியம் அயோடைடு இல்லை சோடியம் குளோரைடு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு இங்கே ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியர் ஆக்ட் ஆகி ரெயின்ஃபாலை கொடுக்க வைக்கும். சரி, அப்போ வறண்டு இருக்கிற எல்லா இடத்துலையுமே க்ளவுட் சீடிங் பண்ணிடலாம்ல சார்? ஏன் வந்துட்டு சும்மா வந்துட்டு துபாய் மட்டும் தான் பண்ணுது, அப்போ வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு எங்கேயுமே வறட்சியே இல்லையா? ஏன் எல்லா இடத்துலையும் இது பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னா துபாயே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சரியா? அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் மழை பெய்யும் நினச்சி போட்டிருக்கலாம். சரியா? ஆனால் அது 3 நாள் விடாமல் மழை பெஞ்சிச்சு. சரியா? ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. க்ளவுட் சீடிங்கில் என்னன்னா எவ்வளோ நேரம் அது மழை கொடுக்கும் அது நம்மளுக்கு தெரியாது, நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா கண்டென்சேஷன் நியூக்ளியர் நீங்கள் போடுறீங்க. ஸோ வெளியே வந்து எவ்வளோ பேர் வந்து உழுகுறாங்க, எவ்வளோ பேர் அது கண்டென்சேஷன் பண்ணுதுங்கிறது நம்மளுக்கு தெரியவே முடியாது, நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஓகே, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால வந்துட்டு என்னன்னா க்ளவுட் சீடிங் பண்ணால் மழை கொடுக்கும், ஆனால் அது ஃப்ளட்டாக மாறுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? இது ஒன் ஆஃப் த நெகட்டிவ். ரெண்டாவது நெகட்டிவ் என்ன அப்படின்னா இதை நீங்கள் பண்ணுறீங்க, அதாவது சென்னை வந்துட்டு வறட்சியில் இருக்குன்னு வச்சுக்கிறோம். சரியா? ஒரு 3 வருஷமாக சென்னையில் தண்ணி இல்லை. ஸோ அதனால க்ளவுட் சீடிங் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுச்சு கவர்மெண்ட்டு. ஸோ பண்ணுறாங்க. ஆனால் அதனால ஃபார்ம் ஆகிற க்ளவுட் இருக்குதுல்ல, அந்த க்ளவுட் வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு சுற்றி வந்துட்டு ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு வந்துட்டு சவர் கட்டி வச்சு அந்த க்ளவுடை வந்து பிரித்து வைக்க முடியாது. அது காற்றடிச்சா க்ளவுடு மூவ் ஆகி போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி மூவ் ஆகி போச்சுன்னா நீங்கள் சென்னைக்கு மழை கொடுக்கும்னு நினச்சி வச்ச க்ளவுட் சீடிங்கு வேற எங்கிட்டோ போய் மழையை கொட்டிகிட்டு இருக்கும். சரியா? ஸோ அப்படின்னா எந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நடக்காமல் போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, இல்லை நடந்துச்சுன்னா ஃப்ளட்டாக மாறுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு க்ளவுட் சீடிங்கில் உள்ள நெகட்டிவும் கூட. க்ளவுட் சீடிங் வந்துட்டு என்னென்னா ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ரெயின்ஃபாலை கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்துட்டு க்ளவுட் சீடிங். சரியா? இதுக்கு யூஸ் பண்ணுற சீடுங்கிறது எலிமெண்ட் யாராக இருக்காங்க அப்படின்னா சில்வர் அயோடைடு பொட்டாசியம் அயோடைடு. ஓகே, ஸோ இந்த கொஷினை கேட்டால் என்னென்னா எதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். சரி, இந்த இடத்துல ஏன் நைட்ரஜன் டை ஆக்சைடோ இல்லை சல்ஃபர் டை ஆக்சைடோ யூஸ் பண்ணலை அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.